உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கடந்த செய்தியிலே மனிதன் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். அது சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்றும், அவர் இரவும் பகலும் ஓய்வின்றி பரிசுத்தர் 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 என்று துதிக்கப்படுகிறார் என்றும் நாம் பார்த்தோம். அவரே நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்றும் எழுதியிருக்கிறது. எப்படி அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாக இருக்கிறாரு? அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாக இருக்கிறாருன்னு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். லேவியராகமம் 22வது அதிகாரத்தில் 5வது வசனம் முதல், தீட்டுப்படுத்துகிற யாதொரு ஊரும் பிராணியாயிலும் தீட்டுள்ள மனிதனையாயிலும் தொட்டவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். தீட்டுள்ள ஒரு பொருளையோ தீட்டான ஒரு மனுஷனையோ ஒருத்தன் தொட்டுட்டா அவனும் தீட்டுப்பட்டிருப்பான். எது வரைக்கும்? சாயந்தரம் வரைக்கும். அவன் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணும் வரைக்கும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கக்கூடாது. சூரியன் அஸ்தமித்த பின்பு சுத்தமாயிருப்பான். அதன் பின்பு அவன் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாம். அது அவனுடைய ஆகாரம். தானாய் செத்ததையும் பீருண்டதையும் அவன் புசிக்கிறதுனாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. நான் கர்த்தர். ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்குகிறதுனாலே பாவம் சுமந்து அது நிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளையை காக்க கடவர்கள். நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இந்த இடத்துல அவர் பரிசுத்தர் 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 சரி, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், அதுவும் சரி. தீட்டுப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. அருவருப்பான காரியங்களை செய்யாதேன்றாரு. பரிசுத்த குலைச்சல் ஆக்காதேன்றாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மட்டும் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம். அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதோட வேறு ஒரு ஆராதனைக்கு அந்த பாகால்களை ஆராதிக்க போனப்போ அவர்கள் தீட்டானார்கள் என்று சொல்கிறது. தீட்டானவர்கள் மறுபடி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது, என்னுடைய ஆலய பிரகாரங்களை ஏன்டா அப்படி மிதிக்கிற, நீ கொண்டு வருகிற காணிக்கைகள் வீண் காணிக்கைகள் அப்படின்னு சொல்கிறாரு. நீ உன்னுடைய மாத பிறப்புகள்லேயும் வருஷ பிறப்புகள்லேயும் என்னை ஆராதிக்கிறதுக்கு காணிக்கை செலுத்துகிற, என்னை துதிக்கிறேங்கிற, அதெல்லாம் சுமந்து இழைச்சி போயிட்டேன்றார். அப்போ அதெல்லாம் அவர் அங்கீகரிக்கலை. அந்த வேறு ஆராதனைக்கு ஒரு மனுஷன் போனோம்னா அவன் தீட்டாயிட்டான் அப்படின்றார். அவன் கர்த்தருக்கு துதி பாடுனான். அசுத்தத்தோட தீட்டானவன், அருவருப்பான காரியங்களை செஞ்சவன், பரிசுத்த குலைச்சலாக இருக்கிறவன், அவன் கர்த்தருக்கு துதி பாடுனான். அவருக்கு வெறுப்பாக இருக்குது. ஏன் உன்னை யாருக்கு வர சொன்னது அப்படின்றார். ஒரு தடவை ஆலய ஆராதனையின் போது இந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்கு, அப்போ சர்ச்சு தொடங்கின கொஞ்ச காலத்தில் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. அதனால் ஒரு ரட்சிக்கப்படாத ஆளை கூட்டிகிட்டு உனக்கு ஒரு நாள் இப்படி ஞாயிற்றுக்கிழமை வாசித்தேன்னா, ஆராதனை நேரத்தில் வாசித்தேன்னா உனக்கு ஒரு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு அவர் வாசிப்பார், நல்லா வாசிப்பார்.
ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்தா அவன் இன்னுமே வாசிக்கக்கூடாது எனக்கு அப்படின்ட்டாரு. ஐயோ இது என்னமோ பிரச்சனை அப்படின்னு நினச்சி, இப்போ வழக்கமாக வந்து வாசிக்கிறாள் நான் எப்படி வேண்டான்னு சொல்கிறது, அது கோச்சிக்கிடுவான் அந்த ஆள் அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் போய் அந்த ஆள் வீட்டை கண்டுபிடிச்சி நான் போய் அதை, ஐயா சாமி இது வேண்டான்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு போய் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஆள் சர்ச்சுக்குள்ளே வர்றாரு. எனக்கு பெரிய ஆச்சரியம். கர்த்தர் சொல்கிறாரு அவன் இனிமேல் வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லுன்றாரு. நான் அதை சொல்லலைன்னா என்ன சொல்லுவார்? அப்போ என்னை விட அவன் உனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்பார். ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆளோடைய நடவடிக்கை ஆண்டவருக்கு பொருட்களை தாங்கலை, அதனால் வாசிக்க வேண்டான்னு சொல்கிறாரு. நான் எப்படி முகத்தாட்சியம் பார்ப்போம்ல, எப்படி ஆளை பார்த்து நீ வேண்டாம் ஐயா அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்த நினைவு, அப்போ என்னை விட அவன் உனக்கு ரொம்ப முக்கியமானவனா அப்படின்னு அவர் கேட்குறத பார்த்தா, ஐயோ இப்போ நான் உடனே ஆள் எங்கே இருக்குன்னு தேடி போய் அது வீட்டிலையாவது போய் கண்டுபிடிச்சி இந்த விவரத்தெல்லாம் சொல்லி ஐயா வேண்டாம்யா அப்படின்னு நான் சொல்லலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஆள் அந்த நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஆள் சர்ச்சுக்குள்ளே வர்றாரு. நாங்கள் உள்ளே உட்காந்துருக்க வர்றாரு. அட இது வேறையா அப்படின்னு அப்புறம் மேலும் மெதுவாக பயந்து தயங்கி ஐயா இது ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் ஆராதனையில் வாசிக்கணும்னு தோணுது, அதனால் நான் ரட்சிக்கப்பட்ட ஆளை வச்சு தான் இந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்கும் ஏற்பாடு செய்யணும், நீங்கள் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி அனுப்பிவிட்டேன். அதாவது ஆராதனை பரிசுத்தம் உள்ளது, ஆராதனையில் சம்பந்தமில்லாத வேறு அசுத்தமான பாட்டுகளுக்கெல்லாம் வாசிக்கிற ஆளை கொண்டு வந்து இங்கே வாசிக்க விட்டால் அவருக்கு பொறுக்கலை. பத்தாவதுக்கு இவங்க ஏதாவது பேசுனாங்கன்னு வை, நம்ம ஆராதனை பற்றி, நம்ம கர்த்தரை பற்றி, நம்ம ரட்சிப்பை பற்றி ஏதாவது ஏட்டிக்கு போட்டியாக பேசுனாங்கன்னா கர்த்தர் கடுப்பு வந்துடும், அப்புறம் போட்டு தள்ளிடுவார். அதை நினைத்து பாருங்கள். அப்போ இப்படி அவர் பரிசுத்தமாக இருக்கிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாட்டா ஏன் என்னுடைய சர்ச்சுக்கு வர்ற, ஏன் ஆலய பிரகாரங்களை ஏன் மிதிக்கிற, உன்னை யார் காணிக்கை கொண்டு வர சொன்னால், இதெல்லாம் வீண் காணிக்கை. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா, நீ காணிக்கை கொண்டு வரும்போது உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறைச்சல் உண்டென்று நீ அங்கே நினைவு கூறுவாயனால் காணிக்கையை செலுத்தாத, வச்சுட்டு போய் உன் சகோதரன்ட்ட ஒப்புரவாகி அப்புறமேல் வந்து காணிக்கையை செலுத்து அப்படின்றாரு. அப்போ பரிசுத்த குறைவாக இருக்கிற ஒரு மனிதன், ஆண்டவர்கிட்ட ஒழுங்காக நடக்காத ஒரு மனுஷன், அப்போ நீ காணிக்கை செலுத்த வேண்டான்றாரே, அது ஆச்சரியமல்ல? ஆனால் அவர் பரிசுத்தர், அவருக்கு எதை வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் செலுத்த முடியாது. காணிக்கை செலுத்தும்போது ஒரு நல்ல பழுதற்ற ஆட்டுக்குட்டியை செலுத்தணுங்கிறாரு. அதில் கண் ஒரு மாதிரி இருக்கிறது, காது கிழிஞ்சது, அப்புறம் ஒரு நொண்டி, அப்படி ஆட்டெல்லாம் பலி செலுத்தலாமா? அதை பொதுவாக மக்கள் வந்து கர்த்தருக்கு காணிக்கைன்னா நல்ல நோட்டு கொண்டு வந்து காணிக்கையாக போடுவாங்க. அது யாதோ ஒரு சிலர் மாத்திரம் அதை கசக்கி நல்ல நோட்டு இருந்தால் கூட நல்லா இல்லாதபடி ஆக்கி அல்லது கிழிஞ்சது அப்படியெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்கன்னா அதை கர்த்தர் எப்படி பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? அது அவருக்கு, அவரை கனம் பண்ணுறதுக்கு, அவருக்கு மகிமையாக அவருக்கு செலுத்தப்படுகிற காணிக்கை. அந்த ஆசாரியனை வந்து நசல் உண்டதையும் முண்டியையும் கண்ணு போனதையும் காது கழிச்சதையும் அந்த ஆசாரியன் கர்த்தருக்கு செலுத்தினானா, கர்த்தருக்கு ஆசாரியன் மேலே கோவம் வந்துருச்சு, உன்னை போட்டு தள்ளிட வேண்டான்றார். அப்போ கர்த்தரை கனம் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய மனிதர்கிட்ட போய் அவர்கிட்ட ஏதோ ஒரு ஐயா இது நாங்கள் இந்த புது வருஷத்துக்குன்னு உங்களுக்குன்னு நாங்கள் ஒன்று எடுத்தப்பையான்னு ஒரு நல்ல துணி கொண்டு போய் கொடுக்குறீங்க, அதில் ஒரு இடத்துல கரைப்பட்டு இருந்துச்சுன்னா அதை கொடுப்பீங்களா? ஒரு நல்ல துணியில் கரைப்பட்டிருந்தால் கொடுக்க முடியாது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு நீங்கள் அப்படி கரைப்பட்டதை கொடுக்க முடியாதே. அப்போ தேவாதி தேவன் பரிசுத்தர் 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 என்ற இரவும் போல ஓய்வின்றி துதிக்கப்படுகிறவர், அவருக்கு போய் கண்ணு போனது, காது கிழிஞ்சது அல்லது நசல் உண்டது
கால் நொண்டியானது அப்படியெல்லாம் செலுத்த முடியாது. அப்படி செலுத்தினா நாம் அவரை கனவீனம் பண்ணுகிறோம் என்று அர்த்தமாகிறது. ஆதலால் இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம், வேறு எந்த ஆராதனை காரியங்களுக்கு இடத்துல பங்கில்லை என்று சொல்லி நாம் அப்படி வாழ்ந்து தேவனை மாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொழுது கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி மாத்திரம் வாழ வேண்டும். அப்படி மாத்திரம் வாழுவதே நாம் பரிசுத்தம். அதை மாறினா நம்மை நாமே தீட்டுப்படுத்துகிறோம், நம்மை நாமே பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம். நாம் பரிசுத்த குலைச்சலாக ஆலயத்துக்கு வந்தால் ஆலயத்தையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம், தீட்டுப்படுத்துகிறோம். சில அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சில மாதிரி பாவங்களை செய்து அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள் என்று, அதனால் கர்த்தர் அவர்களை தண்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். லேவியராகமம் 18வது அதிகாரத்தில் 21வது வசனம் முதல் கடைசி வரைக்கும் வாசிக்கிறேன். நீ உன் சந்நிதியில் யாரையாகிலும் மோளேகுக்கென்று தீக்கடக்கும்படி இடம் கொடாதே. மோளேகுக்கு போய் யாரையாவது பலி கொடுத்துறாத. மோளேகுக்கு பலி கொடுக்கறது. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காயாக. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. வேற நீ கர்த்தரை ஆராதிக்கிற ஆள், கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஆள், நீ மோளேகுக்கும் போய் பலி செலுத்தினேன்னா நீ கர்த்தருடைய நாமத்தை நீ பரிசுத்த குலைச்சலாக்குகிறாய். பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல் ஆணோடைய சம்யோகம் பண்ண வேண்டாம். அது அருவருப்பானது, அபாமினேஷன். இன்றைக்கி பல நாடுகளில் ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆண் பெண் உறவு இல்லை, ஆணோடைய உறவு, பெண்ணோடைய உறவு அருவருப்பானதுன்னு பைபிளில் எழுதியிருக்கு. இப்போ நம்ம தேசத்தில் ஏன் அந்த கோர்ட்டு கூட ஒரு ஓரின சேர்க்கை அனுமதிச்சிடலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்குது. இந்த கொடுமையை போய் எங்கே சொல்கிறது? அட்லீஸ்ட் அரசாங்கம் அதை வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. யாதொரு மிருகத்தோடு நீ புணர்ச்சி செய்து அதில் உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்திரீயானவள் மிருகத்தோடு புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது. அது அருவருப்பான தாறுமாறு. இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் நான் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். எப்படி எவனா படையெடுத்து வருவான், இவங்கெல்லாம் ஊரை விட்டே ஓடி போயிடுவாங்க. இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுது உங்களுக்கு முன் இருக்கிற ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு தேசத்திலே பிறந்தவனாகிலும் உங்கள் நடுவிலே தங்குகிற அந்நியனாகிலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவார்கள். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளினால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கை கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன நடக்குது? இப்போ தீட்டுப்படுத்திக்கிறாத, அதனால் தேசத்தை தீட்டாக்காத, அதனால் என் ஆலயத்தை தீட்டாக்காத அப்படின்னவர். இப்போ இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன். ஆகையால் லேவியராகமம் 22:9 ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்குகிறதுனாலே பாவம் சுமந்து அது நிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளையை காக்க கடவர்கள். என் கட்டளையை காத்தேன்னா நீ பரிசுத்தமாக இருந்துருவ. காக்க கடவர்கள். நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். திரும்ப சொல்கிறேன், நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்.
இப்போ எப்படி மனிதர்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள்? இன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் பாவிகள். ஆதாமுடைய சந்ததியாக பிறந்தவர்கள் எல்லாரும் பாவிகள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், கர்த்தருக்கு முன்பாக தீட்டானவர்கள், கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானவர்கள், கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்த குலைச்சலாய் வாழுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை அவர் எப்படி பரிசுத்தமாக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போட்டிருக்க கண்டிஷன் ஒன்று தான். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ரெண்டாவது, மனம் திரும்பி அந்த அருவருப்பு, அந்த பாவங்கள் எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பி இனி இயேசுவின் நாமத்தினால் பிதாவாகிய தேவனை மாத்திரம் தொழுது கொள்வேன் என்று ஒரு தீர்மானத்தோடு வரும்போது, அப்போது சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தி நமக்காக பரிகாரம் செய்தாரே, அந்த இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்படியானா நம்மை பரிசுத்தமாக்குகிறதுக்கு ஒரு முறை வைத்திருக்கிறார். என்ன முறை? மற்ற பரிசுத்த குலைச்சலாக தீட்டாக இருந்து அருவருப்பான காரியங்களை செஞ்சு நம்மளும் தீட்டாகி தேசத்தையும் தீட்டுப்படுத்தி அப்படி ஆளுங்க ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தையும் தீட்டுப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாரு. இவர்களை எப்படி கர்த்தர் பரிசுத்தமாக்குறாரு? பரிசுத்தர் ஒருவரே. யார்? பிதாவாகிய தேவன். அவருடைய குமாரனும் பரிசுத்தராக இருக்கிறார். குமாரனா இயேசு பரிசுத்தராக இருக்கிறார். ஆதலால் தான் இயேசு பரிசுத்தராக இருந்ததுனால தான் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய அவருக்கு தகுதி இருந்தது. அவர் வந்து நீங்கள் போய் பூமியில் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யலாம், சிலுவைக்கு போகணும், அங்கே பாடு அனுபவிக்கணும், ரத்தம் சிந்தணும், அப்படி ஒரு பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பிதாவாகிய தேவன் இயேசு அனுப்பிவிட்டார். ஏன்னா இந்த இயேசு ஒருத்தர் தான் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு பரிசுத்தர். மற்ற எல்லா உலகத்து மனிதர்கள், ஆதாமின் சந்ததியாய் பிறந்தவர்கள் எல்லாரும் பிசாசுடைய வழியில் நடந்து தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டார்கள், பரிசுத்த குலைச்சலானார்கள், தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள். இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லுகிறது. அந்த ஜாதிகள் இங்கே சொல்லப்பட்ட அந்த பாவங்களையெல்லாம் செஞ்சு தங்களை தீட்டுப்படுத்தினாங்க, தேசத்தை தீட்டுப்படுத்தினாங்க. அதனால் தேசம் அவர்களை கக்கி போட்டது. வேறு யாரோ யுத்தத்துக்கு வந்து இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தேசம் அவர்களை கைக்கி போட்டது. அப்புறம் இந்த இஸ்ரவேலர்கிட்ட சொல்கிறார், நீயும் அது மாதிரி என்னைக்காவது இந்த மாதிரி பாவம் செஞ்சு நீ தீட்டாகி தேசத்தையும் தீட்டுப்படுத்தின, உன்னையும் தேசம் கக்கி போட்டுரும் அப்படிங்கிறார். இது பரிசுத்தமான பூமி, இது என்னுடைய ஜனங்கள் மட்டும் இருக்கிறதுக்கு நான் ஏற்படுத்தின பூமி, இதில் என் ஜனங்கள் மட்டும்தான் வாழலாம், வேறு ஆராதனைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளிட்டாரு. ஆக இதை நீங்கள் நினைத்து பாருங்கள். நான் அப்போ தான் சொன்னேன், பாவம் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. மனிதன் பாவத்தினால் தீட்டாயிட்டான்னா இப்போ கர்த்தரை விட்டு விலகிடுவான். இந்த பாவமானது மனிதனை தீட்டுப்படுத்துகிறதுனால தேவனை விட்டு மனிதனை பிரிக்கிறது. அந்த பாவியான மனுஷனை என்ன செஞ்சார்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்துகிறேன்னார். அதை தான் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்கிட்ட வந்தால் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்படியானா அழைப்பு எது? பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைப்பு. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து, வேசி நமக்கு விளங்குது, அதை வேசித்தனத்தை தொழிலாக செய்கிற ஒரு லேடி, வேசி நமக்கு விளங்குது. வேசி மார்க்கம்னா கர்த்தரை ஆராதிக்கிறத மட்டும் கர்த்தருடைய மார்க்கம். அப்போ கர்த்தருடைய மார்க்கத்தை விட்டு வேறு ஆராதனைக்கும் போனால் அதை வேசி மார்க்கம்னே சொல்லிவிட்டார். நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல்.
இந்த வேறு ஆராதனைக்கு போகிறவங்கெல்லாம் மோக இச்சைக்கு இடம் கொடுப்பாங்களாம். அப்படி இடம் கொடாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, சரீர பாண்டம் அதை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். முன்னமே நான் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்போ வேசி மார்க்கத்துக்கு போனால் தீட்டுன்றாரு. அதை எப்படி தீட்டுன்னு சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் சில விஷயங்கள் ரொம்ப நமக்கு கண்களை தெளிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ல் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 9வது வசனத்திலிருந்து, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் வந்துருச்சா? வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபசாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ரட்சிக்கப்படவில்லை, பரலோகம் போகிறதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் இந்த சரீரத்துக்குரியவர். எது? கர்த்தரும் இந்த சரீரத்துக்குரியவர். இது மண்ணில் இருந்தானே வந்துச்சு, மண்ணுக்கு தானே போகுது. அப்படி இல்லை, கர்த்தர் இந்த சரீரத்துக்குரியவர். இந்த சரீரத்தில் அவர் குடியிருக்கிறாரு. நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நாம் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன், கவனிங்க, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? வேசி கிட்ட போய் அவளோட சந்தோஷமாக இருக்கணும்னு போனவன் அவளுடைய சரீரத்தில் ஒன்றாக இருக்கிறான் என்று நீங்கள் அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே. கல்யாணம் பண்ணுறப்போ புருஷனும் மனைவி ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று. அப்படி இந்த மாதிரி உறவு, தவறான உறவுக்குள்ளே போகிறப்ப வேசி மார்க்க, அப்போ வேசியோட இவன் ஒரே மாம்சமாக இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். பயங்கரமாக இல்லை? வேசித்தனம் செய்கிறவன், விபசாரம் செய்கிறவன் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் என்று எழுதியிருக்கிறது. அதே போல் ரோமர் 13வது அதிகாரத்தில் கடைசி வசனம் 14வது வசனம், ரோமர் 13:14, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். துர் இச்சைக்கேற்ற மாதிரி உடலை நீங்கள் பயன்படுத்துறது கூடாது. சரி, அப்புறம் 2 தீமோத்தேயுல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனம். அன்றைய பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. என்னது? பாலியத்துக்குரிய இச்சைகள். சைட் அடிக்கணுங்கிறேன், வேடிக்கை பார்க்கணுங்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணுங்கிறேன். பெண்களும் சரி பையன்களும் சரி வினோதமான அந்த வஸ்திரங்கள்லாம் தரித்து கொள்கிறேன்னு சொல்கிறாங்க. வினோத வஸ்திரங்கள், சல்லாக்கள், குல்லாக்கள், துப்பட்டாக்கள் எல்லாத்தையும் உரிந்து போடுவார்னு ஒரு இடத்துல கோபத்தில் சொல்கிறார். அப்போ வினோத அந்த பாவ மாம்ச இச்சையினால் இப்படி ட்ரெஸ் பண்ணணும், அப்படி ட்ரெஸ் பண்ணணும், மினி ட்ரெஸ்ஸு போடணும், இப்படியெல்லாம் செஞ்சு ஆசை, அந்த பாவ மாம்ச இச்சை, அந்த இச்சையினால் போட அதெல்லாம் கர்த்தர் கோபப்படுறாரு. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவனுடனே
நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு. புத்தியனமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. மோக இச்சைக்கு உட்படாதே. சொல்லுவாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு எல்லாம் அனுபவிக்கிறதுனால அழிந்து போகிறது. ஆனால் கர்த்தருக்கு பரிசுத்தமால வாழணும். சரீரம் கர்த்தருடைய ஆலயம். இதை போய் வேறு விதத்தில் பயன்படுத்தக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். இதை நல்லா கவனிங்க. இன்னொரு விஷயம், இந்த லூசிபரு ஒரு கர்த்தருடைய தூதன், நல்ல தூதனாக இருந்தவன் தான். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக கிளம்பி கர்த்தரை தள்ளி விட்டு இவன் கடவுளாகணும்னு நினச்சான். ஒரு கூட்டம் தூதர்களை இவனோட சேர்ந்து பரலோகத்தில் ஒரு கலகத்தையே உண்டாக்கிட்டாங்க. பரலோகமே கலகம் தீட்டாயிற்று. அதனால் அவங்களெல்லாம் உதச்சி தள்ளிட்டார். இந்த லூசிபர் பிசாசாயி பூமியில் விழுந்து, அவனுடைய தூதர்களும் பூமியில் விழுந்து கிடந்து பூமி தீட்டாகி போச்சு. அது போதாதென்று ஆதாம் முதல் மனுஷன், அவன் கூட பாவம் செய்து கலகம் பண்ணி பூமியை தீட்டுப்படுத்தினான். பரலோகமும் தீட்டா போச்சு, பூமியும் தீட்டா போச்சு. இதை எவ்வளோ நாளைக்கு கர்த்தர் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டு இருக்கிறார். நம்மெல்லாம் மனம் திரும்ப டைம் கொடுத்து பொறுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் கோவம் வந்துச்சுனாக்கா இப்போயே கூட அடிச்சிடுவார். ஆனால் ஏதோ ஒரு சில ஆட்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆட்கள் இருக்கிறாங்க, அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணுறாரு. இப்போ இந்த பரலோகம் தீட்டானதை அப்படியே வைக்க முடியாது, பூமி தீட்டானதை அப்படியே வைக்க முடியாது. அதனால தான் என்ன எழுதியிருக்கு, கர்த்தர் இந்த வானம் பூமியெல்லாம் அக்கினியால் சுத்திகரிச்சுட்டு புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குவாராம். அந்த லூசிபர் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா, ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா எப்படி பரலோகம் பரிசுத்தமாக இருந்திருக்குமோ, எப்படி பூமி பரிசுத்தமாக இருந்திருக்குமோ, அதுபோல் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். அதான் புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லுகிறார். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கர்த்தருக்கு மட்டும்தான் சொந்தமா? உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தீட்டு இருக்குதா? அதெல்லாம் விலகணும். தீட்டை விளக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம சரீரம் கர்த்தருடைய ஆலயம். நம்முடைய மனதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏதாவது இச்சையான காரியங்களுக்கு போனால் மனசு கெட்டுருது, அப்புறம் வாழ்க்கை கெட்டுரும். அதனால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் செவி கொடுங்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? பரிசுத்தமாக இருக்கீங்களா? நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. இது போன்ற செய்திகளை கேட்க, உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க, இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில், சென்னை சில்க்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து, உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ, நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் யாவரும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் வாழ்ந்திருக்க இந்த ஆலய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள். எங்கே சொன்னேன்? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரத்தில் சென்னை சில்க்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய அந்த தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் 100 மீட்டர் தூரத்தில் குட் நியூஸ் பைபிள் சர்ச் இருக்கிறது. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம். நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.